ஐயா நந்தி பேசுகிறேன். பிரம்மான்னு ஐயா தான் பேர் வச்சார். உங்களுக்கு பிரம்மான்னு பேர் வச்சது ஐயா வச்சார். விஷ்ணு ஐயாவுக்கு விஷ்ணுன்னு வச்சார். இதில் எத்தனை பேரை மானிட பிறகு எடுத்து நாசம் பண்ணிட்டான். கண்டாரா ஓலிமவன் முட்டா பேய. ஐயா நான் வைதம்னு கோச்சிக்கிடா ஐயா. சுத்தமாக தூயமாக கைலாசத்தில் வந்து அமர்ந்து நிற்கிய எவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? மானிட பிறவி முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கங்க ஐயா. நீதிமன்றத்தில் கணக்கு கொடுக்கார். நீங்களும் சிறுடியில் போய் அங்கே போய் ஒரு மூடை அரிசிக்கு ஒரு மூடை நெல்லுக்கு பிச்சை எடுக்க வச்சு அது ஒரு மாட்டு வண்டி ஒரு நாய்க்குட்டி அதை வச்சே போய் வீடு வீடாக தர்மம் எடுத்து ஒரு மூடை நெல் வச்சு அங்கே பெரிய இடமா ஆக்கிட்டோம்னு அவன் நினைக்கான். 3 மாதத்துக்காரனும் நரம்ப நடுச்சண்டில் தொங்குத நரம்பில் கசைக்கு விட்டு கன்னத்துக்கு ஏற்றிடுவாருன்னு சொல்லிட்டார் ஐயா. கன்னத்துக்கு ஏற்றி விடும் அப்படின்ட்டார். ஒன்று விடாமல் தாய் இந்தியா நாடு முழுவதும் 1 வயசுலேருந்து 100 வயசு கிடக்கிறவன் வரைக்கும் கணக்கு எடுத்து வச்சுருக்காரு கடவுள். எங்கள் ஐயா முக்கால் சத்தியம் ஐயா நந்தி கணக்கு போட்டு ஜம்முன்னு இருக்கிய ஐயா மந்திரத்தால் வீசிட்டார். பெரிய பெரிய சிக்கல் வரும். பெரிய 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 சிக்கல் நீதிமன்றத்தில் உட்கார்ந்த உடனே பயங்கரமாக சிக்கல் வரும். எல்லா படையை பூரா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு உள்ள படையை பூரா தாய் இந்தியா நம்ம நாடு முழுவதும் உள்ளே இறங்கிடுவான். ஐயா இறக்கி உள்ளே கொண்டு வந்து நச்சு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் ஐயா. பிரமா ஐயா பிரம தேவர்மா பிரமா தேவரே அப்படிமா மானிட பேர் வச்சு நாசம் பண்ணிட்டேன். அந்த பேர் வச்சு நான் துப்பி கழிச்சிட்டேன் ஐயா. பிரம்மா ஐயா இதான் ஐயா கடவுள் வச்ச பேர் உங்களுக்கு. பிரம்மா அவர் தான் பேர் வச்சார். தாய் தாப்பன்ட்ட கூட அவர் கேட்கல. என் தம்பிகளுக்கு 2 பேர்த்துக்கு இதான் பேர் அப்படின்னு அவர் தான் வச்சார். ஐயா ஈஸ்வரன் எங்கள் ஐயா வச்சார். முக்கால் சத்தியம் பிரம்மா ஐயா.